ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி, ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வெள்ளை கொண்டக்கடலையை வச்சு மசாலா சுண்டல் தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வெள்ளை கொண்டக்கடலையை 1 கப் அளவு எடுத்து நல்லா 8 மணி நேரம் ஊற வச்சுட்டு குக்கரில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன். குக்கரில் 6லேருந்து 7 விசில் விட்டு நல்லா இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கணும். ஒரு வாணலியில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே இப்போ இது கூட கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு ரெண்டையும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம். பருப்பு ரெண்டும் பொன்னிறமாக வரணும். பருப்பு நல்லா பொன்னிறமாக வந்த உடனே இப்போ இது கூட 2 பெரிய வெங்காயம் நீட்டமாக எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விடணும். இப்படி கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கணும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினோடனே இப்போ இது கூட 4 பச்சை மிளகாய் நீட்டமாக கீறி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மசாலா சுண்டல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எப்பவும் போல் சாதாரணமாக தாளித்து கொட்டி சுண்டல் பண்ணுறதை விட இந்த மாதிரி வித்தியாசமாக பண்ணால் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இப்போ வெங்காயம் வதங்கினோடனே இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடலாம். வெங்காயத்தோடு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டோன்னே இப்போ வேக வச்சுருக்கோம் இல்லையா கொண்டக்கடலை, அதை இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இந்த சுண்டலோட மசாலாலாம் நல்லா கலந்து வரணும். பார்க்கும்போதே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் அளவு சீரகம் எடுத்து நல்லா கையில் அப்படி நசுக்கி விட்டு சேர்த்துக்கலாம். இந்த சீரகத்தை தாளிக்கும் போதே போட வேண்டாம், மேலே இந்த மாதிரி தூவினா இதனோட டேஸ்ட் நல்லாயிருக்கும், வித்தியாசமாக வாசனையோடு நல்லாயிருக்கும். இது மேலே அப்படி பொடியாக கட் பண்ண இஞ்சி துண்டு சேர்த்துட்டு இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காயை சேர்த்துக்கலாம். கூடவே 1 துண்டு கேரட் எடுத்து இந்த மாதிரி மெலிசாக கட் பண்ணிக்கணும். நீட்டமாக மெலிசாக கட் பண்ணி சேர்த்துட்டு இது கூட சின்னதாக கட் பண்ண மாங்காய் துண்டு சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பு சிம்லையே இருக்கட்டும். எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். போதும், நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது மேலே 1 கொத்து கருவேப்பிலையை அப்படி பச்சையாக தூவிட்டு கூடவே கொஞ்சம் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழையும் தூவிக்கலாம். இந்த சுண்டலுக்கு கருவேப்பிலையெல்லாம் தாளிப்பில் போட்டால் அப்படி ரொம்ப பொரிஞ்சு மொறுமொறுன்னு ஆயிரும். மேலே சேர்த்தினா தான் வாசனையோடு நல்லாயிருக்கும். வெங்காயம், கேரட், மாங்காய் கூடவே தேங்காய் எல்லாம் சேர்த்து அப்படி பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சுண்டல். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, ரொம்பவே ஹெல்த்தியான ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. ஸோ நான் போடுற வீடியோ எதுவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.